அல்லாஹ்வின் மாபெரும் கருணையால் மஜ்தே இபாதுர் ரஹ்மான் 21/10/2022 ஆரம்பம் செய்யப்பட்டது. என்னிடத்தில் என் அண்ணன் மரணத்திற்கு பிறகு 12 டிசம்பர் 15ஆம் தேதி 2021 ஒப்படைக்கப்பட்டது. நான் அதற்கு பிறகு சில காலங்கள் கழித்து இங்கே மஸ்ஜிதை வந்து பராமரித்து எல்லாம் செய்வதற்காக கட்டுவதற்காக பல முயற்சிகளை எடுத்தேன். அதில் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு நம்முடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள், நம்ம பேர்ணாமட்டில் இருக்கக்கூடியவர்கள், பேர்ணாமட்டிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய பொருளாதாரங்களை கொடுத்த காரணத்தினால் இந்த கற்று இடமெல்லாம் அப்படி எழுப்பப்பட்டது. அவர்களுடைய இந்த செட்டு மட்டும் போட்டுட்டு மௌத்தாகிவிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த பொறுப்பு எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து இந்த செயல்களை செய்து கொண்டு 22/1/10/2022 அன்று இந்த மஸ்ஜித் ஓபன் செய்து இன்றோட ஒரு வருடங்கள் முடிந்து அடைந்தன. அல்ஹம்துலில்லாஹ் இதிலே பல நிகழ்ச்சிகள் 2 மாதங்களுக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை இப்படி நாங்கள் பயான் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இடையில அப்பப்போது மக்ரிபுக்கு பிறகு பயான்கள் நடைபெறும். மாஷா அல்லாஹ் இங்கே வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மார்க்கத்தை அறியாத மக்களாக இருந்தும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வந்து அறிந்து கொண்டு செல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கான தனி முறையில பயான் நடைபெறும் அப்பப்போது. அதே போல மகிழ்வுக்கு பிறகு யாரோ சிறந்த உலமாக்கள் வந்து விட்டார் என்று சொன்னால் பேசுவார் என்று சொன்னால் பேசுவதற்கான மாஷா அல்லாஹ் மகரிபில 1 சப்பு 2 சப்புகளுக்கு மக்கள் வந்து ஷாப்பில் வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் வந்துடுவார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நன்கொடைகள் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் மாதந்திரமாக மாதம் நாங்கள் சந்தாவாக இந்த மஸ்ஜிதுக்கு தருகிறோம் என்று சொல்லி அவருடைய பேர் பட்டியலில் கூட நாங்க எழுதி வச்சிருக்கோம். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, மாசம் தொடர்ச்சியாக முடிந்த அளவுக்கு 100 இருந்தா 50 இருந்தா அவ்வளவு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி கொடுக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய வீடை தேடி நாங்கள் பில்களை கொடுத்து விடுகிறோம். வரவு செலவுகளை நாங்கள் கரெக்டாக கண்காணித்துக் கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஏறத்தாழ ஒரு 5 லட்சத்திற்கு மேல் வரவாயிருக்கிறது. 6 லட்சத்திற்கு கிட்டத்தட்ட செலவாயிருக்கிற இந்த வருஷத்துல. ஏறத்தாழ 70,000த்திற்கு மேற்பட்டு நமக்கு கடனாக இருக்கிறது. இதற்கான கணக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மர்ஹூம் நூருல் அமீன் சாஹிபுடைய மகனார் அப்துல் ஹக்கீம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து இதற்கான முழு கண்காணிப்புகளாக பார்த்துக் கொண்டு யாருடைய இடத்துல பணம் வாங்கினாலும் பில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனே தொடர்பு கொண்டு பில்லை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயங்களை இதுவரை சந்தாகளையும் நன்கொடைகளையும் கொடுத்து வந்தவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மஸ்ஜித் இபாதுர் ரஹ்மானுடைய சார்பாக அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி இந்த மஸ்ஜிதுக்கு தொடர்ந்து உதவி செய்து வருகின்றார்களோ அல்லாஹ்வும் அவர்களுக்கு உதவி செய்து வருவாராக. அவர் யாரெல்லாம் இதை பார்க்காமலே இதுவரை இங்கே காலை வைக்காத சகோதரர்கள், நிறைய சகோதரர்கள் பணம் தந்திருக்கின்றார்கள். அப்படி தந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் மறைமுகமாக அவர்களுக்கு இந்த ஜமாத்தின் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றோம், துஆ செய்கிறோம். அவர்களும் இந்த எப்படி இந்த மஸ்ஜிதை குர்ஆனுக்கு வெளிச்சத்தினுடைய ஒளியில் வீசிக்கொண்டிருக்கிறதோ அப்படி அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஆயுள்களையும் அவருடைய ஆரோக்கியத்திற்கும் அல்லாஹ் வெளிச்சத்தை ஏற்படுத்தி தருவானாக என்று எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கே வரக்கூடிய சந்தாக்கள் 5,000-6,000க்குள்ளாக இருக்கிறது. மாதாந்திரமான செலவுகள் 17-18,000 கிட்டத்தட்ட இருக்கிறது. உங்களால முடிஞ்சதை சந்தாவாக அனுப்பினால் குறைந்தது என்ன 50 ரூபாய் அனுப்புறவன்னு எதிர்பார்க்காதீங்க. அதுவும் கூட கயாமத்துல உங்களுக்கு கபருடைய அசாபை தூரப்படுத்தி கயாமத்துடைய அசாபை தூரப்படுத்தி
ஒரு சிராத்துடைய பாதையை தூரப்படுத்தி அங்கேயும் எளிதாக்கி உங்களுக்கு நரகத்துடைய வேதனை தூரப்படுத்தி சுவர்க்க சோலைக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. சிறிய துளி பெரும் வெள்ளம் என்று சொல்வார்கள், சிறு துளி பெரும் வெள்ளம் என்று சொல்வார்கள். அது சிறு சிறிதாக நீங்கள் கொடுக்கக்கூடியதுதான் பெரியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் சிறிதாக கொடுத்து இங்க பேர் வரிசையாக வந்து இருக்காது. இங்க பாக்குறீங்க, யார் யார் முதல்ல சொன்னாலும் அவங்க பேர் அப்படியே வந்து இருக்கு. அதுல யார் யார் இங்க பேர் முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு, அதிகமா கொடுத்தவங்க பேர் முன்னாடி இருக்கு, அதெல்லாம் கிடையாது. கொடுத்தவருடைய பேர் அப்படியே நாங்கள் பட்டியலை போட்டுக்கிட்டு வந்து இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அந்த மாதிரி நாங்கள் செய்வோம். யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் செயல்படுவோம் என்பதை எங்களுடைய நிர்வாகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக மறைமுகமாக நீங்கள் எங்களை காட்டினால் திருத்தி அதை செயல்படுத்திக் கொள்வோம் என்று பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹுரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள் மத்தியில் இப்போது நம்முடைய அபுல் ஹசன் இப்ராஹிம் இஸ்திகாமத் இமாம் கதீப் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள்.